ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவிக்கே தான். ஸோ வந்து 108 சீட்டு ஜெயிச்சு வந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற முதல் கட்சியாக அவங்க இருக்காங்க. பட் அப்படி இருந்துமே வந்து அவங்களால வந்து ஆட்சியை பிடிக்க முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 118 எம்எல்ஏ கொண்டு வந்தால் தான் வந்து மெஜாரிட்டி காமிச்சா தான் வந்து அவங்களால வந்து ஆட்சியை நிர்வகிக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ அவங்ககிட்டயெல்லாம் போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ இவங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது. ஜெயிக்கிறதுக்காகவும் போராடினாங்க, ஜெயிச்சிட்டு அப்புறமும் போராடுறாங்க. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. ஸோ இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உள்ள வந்து அவங்களுடைய 5 சீட் கொடுத்துட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து ஒரு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தால் அவங்களும் வந்து 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு 2 சீட்டு தேவைப்படுது. ஸோ திருமாவளவன் கட்சிக்கிட்டே தான் போயிட்டு ஆதரவு கேட்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் மக்களுடைய மெஜாரிட்டி வந்து விஜய் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படி இப்படின்றதெல்லாம் தேவையான்னு தோணுது. ஸோ மக்களே வந்து விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. தாராளமாக அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எதுக்கு இதெல்லாம் போட்டு இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் ஜெயிச்சாலுமே வந்து திமுகவுடைய ஆதரவு இருந்தால் தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா தெரியுது. இந்த காமெடி எப்படி இருக்குன்னா நம்ம ரஜினி சார் ஒரு காமெடி வருமே, மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் போயிட்டு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அவங்க வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால தான். பட் ஆனால் எதிர்கட்சியாகவும் சரி இல்லை எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் என்ன நடக்குதுன்ட்டு. பாய். விஜய் ஃபேன்ஸை நினைச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டு கொடுத்தாங்க, என் தலைவன் யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிச்சிட்டு அப்புறம் போய் கூட்டணிக்கு ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் போய் பேசும்போது என்ன தலைவர் பண்ணுறது, எங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலே அவங்களாம் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க, ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்கு. ஸோ அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்கள விட நானும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்துமே. ஸோ அவர் முதலமைச்சராக பார்க்கணும் அப்படின்றதுல மிகப்பெரிய ஆசையில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ சீக்கிரமான அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய்.